ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மிட் வீக் எவிக்ஷன் தான். அது போக அர்ச்சனாவை எல்லாரும் சுற்றி ரவுண்டு கட்டி அடித்து டார்கெட் பண்ணி அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணி உட்கார வச்சுருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மிட் வீக் எவிக்ஷனில் போகிறது விஜயவர்மா தான். விஜயவர்மா எவிக்டாராரு. ஆனால் ஓட்டிங் படி லாஸ்ட் இருக்கிறது மாயா தான். கண்டிப்பாக டைட்டில் வின்னராகவே ஆக்கிடுவாங்க மாயாவை விஜய் டிவி. அது டைட்டில் வின்னருங்க கப்பு அர்ச்சனா கையில் கிடைக்கிது வரைக்கும் நம்ம அர்ச்சனாக்கு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது யோசிச்சுட்டு தான் இருக்கணும். பார்ப்போம் என்ன நடக்குன்னு. வாங்க. அடுத்து மணியும் எவிக்ட் பண்ணிட்டு அதாவது அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. நான் கிளியராக தெரியல. விஜயவர்மா கன்ஃபார்ம் தான். விஜயவர்மா வீடியோவே போட்டிருக்காரு, லைவ் வீடியோ அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. மணி அண்ட் விஜயவர்மா ரெண்டு பேரையும் எவிக்ட் பண்ணிட்டதாட்டு நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றி தெரியலை. ஆனால் மாயாவை தான் டைட்டில் வின்னர் ஆக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் என்ன மாதிரி குமுறுவீங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் உங்களோட ஃபீலிங்ஸ் என்னென்னு. அடுத்து ஸ்டேஜில் 3 பேரை தான் ஏற்றுவாங்க. அர்ச்சனா, மாயா அண்ட் தினேஷ் 3 பேர் தான் இருக்க போகிறாங்க. அடுத்தது நம்ம அமுல் பேபியையும் எப்படி எவிக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. அப்புறம் வினுஷா எதுக்கு தான் உள்ளே வந்தாங்கன்னே தெரியல. நிக்சனுக்கும் அர்ச்சனாக்கும் இடையில வினுஷாவை பற்றி ஒரு ஃபைட் நடந்திருக்கும். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. வினுஷா அர்ச்சனா கிட்டே கேட்டுட்டு இருக்காங்க. என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பொங்கி எழல, அப்புறம் எதுக்கு எழுந்துட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் எதுக்கு அதை பற்றி பேசுனீங்க அப்படின்னு. அப்புறம் அதுக்கு அர்ச்சனா ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு. ஆனாலும் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்காங்க. உள்ளே வரும்போது கஞ்சா ஏதாவது போட்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல. கேட்ட கொஸ்டினே மறுபடியும் கேட்டுட்ருக்காங்க. அர்ச்சனா நான் அதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. சொல்ல மறுபடியும் அதையே வச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க. இல்லை வெளியே இருந்து யாரும் சொல்லி உள்ளே அனுப்புனாங்களா என்னன்னு கூட தெரியல. பாவம் அர்ச்சனா அப்படியே மனசு உடஞ்சி அப்படியே உட்காந்துட்டாங்க, தனியாகவே உட்காந்துருக்காங்க. அதே போல தான் அனன்யாவும் உள்ளே அர்ச்சனாட்ட கேட்டாங்க, எதனால உங்களுக்கு மாயாவுக்கு கிளாப்ஸ் வரும்போது முகம் அப்படி ஒரு மாதிரி போச்சு அப்படின்னு. ஆனால் அர்ச்சனாக்காக கிளாப்ஸ் வரும்போது மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் ஃபேஸ் எல்லாம் எப்படியெல்லாம் போச்சு அப்படிங்கிறது யாருமே பார்க்கல போல். இந்த அனன்யா இதை மட்டும் தான் பார்த்துருக்காங்க போல். இல்லை இவங்களுக்கும் வினுஷாவை மாதிரி வெளியே இருந்து யாரும் எதுவும் சொல்லி அனுப்பியிருக்காங்களா என்னன்னு தெரியல. வினுஷா இவங்கக்கிட்ட இவ்வளோ பொங்குனவங்க நிக்சன் வரும்போது இவ்வளோ பொங்குவாங்களான்னு பார்ப்போம். என்ன மாதிரி நீங்களும் அதை பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளோட ஓட்டிங் அனலைசஸ் படி மணி தான் செகண்ட் இருக்கார். ஆனால் அவரை ஏன் எவிக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. எதுவுமே சொல்ல முடியாது. பிக் பாஸில் லாஸ்ட்டு எப்போவுமே மாயா எப்போல்லாம் வராங்களோ அப்போல்லாம் அவங்க லாஸ்ட்டில் தான் இருந்தாங்க. அவங்கள ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுவாங்க. இவங்க ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன், மாயாவை தான் வின்னராக கொண்டு வரணும் அப்படின்னு. ஒருவேளை வேறு மீடியாலலாம் இதை பற்றி பேசுவாங்க, அதனால நம்ம கரெக்டாக கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்தா கண்டிப்பாக அர்ச்சனாக்கு தான் கொடுத்தாகணும். இல்லை அவங்க டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க, கமல் அவர்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க, அதனால மாயாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக மாயாவுக்கு தான் கொடுப்பாங்க. வேறு வழி இல்லை. நம்ம மக்கள் ஓட்டு போட்டவங்க வேற ஆள் சூப்பிட்டு போக வேண்டியதான். டைட்டில் வின்னர் யாருக்கு போக போகுதுன்னு நம்மளுக்கே தெரியல. ஒருவேளை மாயாவுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இனி இந்த பிக் பாஸ் ஷோ பார்க்குறதே நிப்பாட்டிடணும். ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டே வின்னர் யாருன்னு டிசைட் பண்ணி வச்சுருவாங்களே. அப்புறம் மக்கள் ஓட்டு போட்டு என்ன யூஸ்? மக்கள் ஓட்டுக்கு தான் ஒரு மதிப்பே இல்லை. மக்களோட வின்னர் அர்ச்சனா தான், அது நம்மளுக்கே தெரியும். ஆனால் சேனலோட வின்னர் மாயா ஆக்கணும் அப்படின்னு சேனல் நினச்சிச்சின்னா கண்டிப்பாக மாயாவை வின்னர் ஆக்க தான் செய்வாங்க. அதில் வேறு எந்த மாற்றமும் இல்லை. மாயா வின்னரானா ஊர்கிழவி மாதிரி பிஹேவியர் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கூட டைட்டில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பேட் எக்ஸாம்பிளாக ஆகிடும். பார்க்கலாம் பிக் பாஸ் ஷோவில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் விஜயவர்மா வீட்டுக்கு போயிட்டாரு. பாய் பாய் விஜயவர்மா. நீங்கள் இந்த மிட் வீக் எவிக்ஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய் பாய்.